மணி பிளான்ட் செடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மணி பிளான்ட் செடி இன்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். நம்ம இந்த மாதிரி வளர்க்கும்போது அதுக்கு பேலன்ஸ் சப்போர்ட்டாக ஏதாவது வச்சு வளர்க்கும்போது நல்லா க்ரோத்து சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கொயஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வீட்டிலேயே தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதே பாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு கொயஸ்டிக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் உரிக்கக்கூடிய சின்ன சின்ன கதம்பை வந்து சின்னதாக உரித்து ஒருத்தங்க சப்போர்ட்டோட நம்ம வந்து இந்த கயிறு வச்சு டோயின் கயிறு வச்சு சுற்றி கட்டி விட்டுக்குவோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கயிறு தான் சுற்றி விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக தான் இருக்கும். பட் வந்து செடி கூட அந்த மணி பிளான்ட் வந்து படர்ந்து வளர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து இந்த தொட்டிக்குள்ளே நான் வந்து வச்சு விட்டுற போகிறேன். இந்த கொய் ஸ்டிக்கில் வந்து தேங்காயோட கதம்பை அதையும் அது தேங்காய் நார் கயிறும் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த மணி பிளான்ட் செடியோட வேர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட க்ரோத்துமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக இருக்கும். லீஃபுமே பெருசாக வரும். தண்ணி ஊற்றும் போது அந்த ஸ்டிக்கில் படுற மாதிரி ஊற்றி விடும்போது அதோட க்ரோத்துமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சு ஒரு நல்லா செழிப்பாகவே வளர்ந்து வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.